வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கண்ணகி இண்டஸ்ட்ரி. இதில் வந்து உங்களுக்கு மோர் மிளகா நாங்கள் எங்களோட கம்பெனியில் செய்கிற மோர் மிளகா எப்படி செய்கிறோன்றதை நாங்கள் ஒருக்கா சொல்லி காட்டுறோம். இப்படி தான் நாங்கள் மோர் மிளகா செய்கிறோம். இதில் வந்து மிளகாய் நாங்கள் 2 கிலோ எடுத்துருக்குறோம். 2 கிலோ மிளகாய்க்கு 250 கிராம் படி 500 கிராம் தயிர் தேவை. அடுத்தது 100 கிராம் உப்பு. இதில் வந்து நாங்கள் உப்பு 100 கிராம் சேர்த்துருக்குறோம். இது 2 கிலோ மிளகாய்க்கு நாங்கள் வந்து தயிர் கொஞ்சம் கூட தான் சேர்க்கிறது. உங்களோட அளவை பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையான தயிரை விட்டுக்கொள்ளுங்க. மிளகாயை வந்து நீட்டு வாக்கில் கீறணும். நிலமாக கீறிட்டு இதில் வந்து 2 கப் தயிரையும் சேர்க்கணும். இதில் 2 கப் தயிர் 250 கிராம் 1 கப். இப்போ நாங்கள் 500 கிராம் தயிர் சேர்க்கிறோம். 500 கிராம் தயிரோட 100 கிராம் உப்பு. இது நிறுத்து வச்ச உப்பு 100 கிராம் நிறுத்து அளவாகவே போடுங்க. கூட போட்டால் உப்பு மிளகாய் ஆயிரும். ஆனால் நீங்கள் அளவாக போடுங்க. இப்போ இந்த தயிரையும் சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ தண்ணி சேர்க்கணும். அந்த தயிருக்கும் உப்புக்கும் அளவான அளவு தண்ணி சேர்க்குங்க. கணக்க தண்ணி சேர்த்தா அந்த தயிர தன்மை இல்லாமல் போயிடும். அந்த தயிர் கட்டிகள் இருக்கிற வழியாக அது தயிர் கட்டியை வடிவாக கையால் கசக்கி தண்ணியோட செய்கிற மாதிரி கலக்கி விடுங்க. தயிர் கட்டி அந்த கட்டியாக இருக்கும் தானே தயிர், அதால் அது மிளகாயோடு செய்கிறாது. அப்போ நீங்கள் அதை வடிவாக கலக்கணும். கரண்டியாலையும் கலக்கலாம். அது கரண்டியால் கலக்கிற நல்லா கரைப்படாது. அப்போ நீங்கள் கையால் வடிவாக கட்டியால் இல்லாமல் கரைச்சி விடுங்க. எடுத்து போட்டு பிறகு நாங்கள் கீறி வச்ச 2 கிலோ மிளகாயும் அதுக்குள்ளே போடுறோம். இதுக்குள்ளே வந்து சிவப்பு மிளகாயில் வந்துடும். சிவத்த மிளகாய் சேர்க்கக்கூடாது. பழம், அந்த மிளகாய் பழம் அதை வந்து நீங்கள் எடுத்துருங்க வெளியில். என்னென்னா பிறகு அதை காஞ்சி வரைக்கும் செத்தலாகிடும். அப்படியே நீங்கள் அதை எடுத்துருங்க. வெளியில் எடுத்துகிட்டு இப்போ உப்பு தண்ணி தயிர் எல்லாம் மிளகாயோடு சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். இப்போ இதில் உப்பு கரையாமல் இருக்கும் தானே. அப்போ அதில் அந்த தயிர் கட்டிகள் எல்லாம் இப்போ மிளகாயோட செய்கிறக்கு அதுகளெல்லாம் கரைஞ்சி சரியாக வந்துடும். பழுத்த மிளகாயெல்லாம் எடுத்துருங்க. பழுத்த மிளகாயெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் அப்படியே கிண்டி எடுத்தீங்களா சரி. இது வந்து இந்த உப்பு சேரணும். உப்பும் தயிரும் மிளகாயில் சேரணும். இப்போ நாங்கள் வந்து இது 8 மணித்தியாலம் ஊற வச்சுனாங்க. 8 மணித்தியாலம் மண்டைக்குள்ள கணக்காக இருக்கும். இப்போ 8 மணித்தியாலம் கணக்குக்கு வைங்கோ. நீங்கள் பகலில் இருந்தாலும் சரி, இல்லை இரவில் எல்லா வேலையும் முடிச்சு போட்டு நீங்கள் இரவில் போட்டு விட்டால் இரவில் கணக்காக ஊறி வந்துடும். பிறகு அந்த தயிரில் இருந்து அந்த தண்ணிக்கு இருந்து மிளகாயை வேற வச்சுட்டு கொண்டே காய வச்சிங்களா சரி. நாங்கள் இதில் காய வச்ச வீடியோ எடுக்கையில் உங்களுக்கு வந்து இதில் காஞ்சா பிறகு இருந்த வீடியோவை இதில் நாங்கள் சேர்த்துருக்குறோம். இதை வடிவாக கலக்கி எடுக்கணும். இதை கட்டிகள் இல்லாமல் எடுத்தீங்களா சரி. பிறகு தயிரோடு சேர்ந்துடும் மிளகாய். நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு பிறகு காய விட்டால் இதை இப்போ கொஞ்சம் 8 மணித்தேலம் ஆகின உடனே நீங்கள் என்ன செய்யுங்கோ, காய விடணும். இப்போ இருக்கிற ஒரு 2 வெயிலுக்கு தான் நாங்கள் அந்த மிளகாய் வச்ச நாங்கள் 2 வெயிலில் வச்சாவே நல்லா காஞ்சி வந்துடும். இந்த மழை காலம் மறுபடியே நீங்கள் இப்படி இதை முன்னிக்கே கொஞ்சம் வெயில் காலத்தில் போட்டு வச்சுட்டா உங்களுக்கு மழை காலத்தில் கடைகளில் வேண்ட தேவையில்லை. இப்போ இதை நாங்கள் வீட்டிலேயே சுத்தமாக செய்து வீட்டிலேயே சாப்பிடலாம். இதில் வந்து நாங்கள் காய வச்ச வீடியோ சேர்த்துருக்குறோம். இது காய வச்சது. இப்போ காஞ்சால் இப்படி மஞ்சள் கலர்லாம் வரும். இதை பார்க்க இல்லை மஞ்சள் கலரில் கலகலாண்டி இருக்கும். அப்போ இது கனகாலத்துக்கு இருக்கும். இதில் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு இருக்கும். அதை 1 வருஷத்துக்கு முன்னே முடிஞ்சிடும். 1 வருஷத்துக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்படி தான் நாங்கள் எங்களோட கம்பெனியில் மிளகா போடுறோம், மோர் மிளகா. இப்போ இது வந்து அமெரிக்காவுக்கு தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.